ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. இன்னைக்கு நைட்டு எதெல்லாமோ சவுண்டு கேட்குது. நைட்டு நான் வந்து பிக் பாஸ் லைவ் பார்த்துட்ருக்கேன். டைமு இப்போது 10 o'clock ஆகுது. சரி, பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க, நம்ம சாப்பிடலாமேன்னு வந்தேன் கிச்சனுக்கு. எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் வந்து மண் சட்டியில் ஏதாச்சும் மீன் குழம்போ இல்லை சிக்கன் கிரேவி ஏதாவது ஒரு நான்வெஜ் பண்ணேன்னா அதில் சோறை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு மீன்ஸ் பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி வரதெல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு. அப்புறமா கொஞ்சம் நேரமும் ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாகவே இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டனால என்ன, ஒரு ஈவினிங் போல் பிரியாணி சாப்பிட்டோம், அதனால என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி என்று சாப்பிடணுமா வேணுமா வேண்டாமான்னு இருந்தாலும் சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தனால பிக் பாஸ் ஓடட்டும், நம்ம வந்து சட்டி சோறு சாப்பிடலாமேன்னு கிச்சனுக்கு வந்தேன். வந்துட்டு பார்க்கலாம் நம்ம கிரேவி எவ்வளோ இருக்குது என்ன எதுக்குன்னு பார்க்கலாம். என்ன மியாவ், நானே இப்போதான் சாப்பிட வந்திருக்கேன், நீ என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? ஆ, நான் கிச்சனுக்கு வந்தது உனக்கு தெரிஞ்சிச்சா? இரு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி வந்தால் கொடுக்குறேன். என்னடா வாய்ஸை கேட்குதா? ஓய், வாய்ஸை கேட்குதா? ஆளை இப்போ காண முடியலையேன்னு பார்த்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணு சாப்பிட்டுட்டு தரேன். சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்றேன். ஓகே, என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. போட்டு கொடுத்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்ததில்ல. என் பொண்ணு வந்து 2வது எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஒரு ஓரமாக இன்னைக்கு இறால் தொக்கு தான் பண்ணேன். அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் இருக்குது. சரி, நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்போவுமே எங்கள் ஊர்லேயும் சரி, இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்கள் அம்மா பண்ணுறதை பார்த்து நானும் அப்படியே பண்ணிட்டேன். இப்போல்லாம் தான் நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் அடுப்பு இருக்குள்ள விறகடுப்பில் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு ஸ்மெல்லோடு அந்த மீன் குழம்பு பண்ணி அதில் அந்த ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டில் இருக்கும். சரி, ஓகே, நான் இப்போ வந்து ரைஸை போட்டுடலாம். பேலன்ஸ் வந்து ரைஸ் எடுத்துருந்தேன், இதையும் போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட சாம்பார் இருக்குது, சாம்பாரையும் கொஞ்சம் போட்டுடலாம். கிரேவியோட கொஞ்சம், எனக்கு எப்போவுமே நான்வெஜ் கிரேவி கூட சாம்பார் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். காலையில் டிஃபனுக்கு வச்ச சாம்பார் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் சாம்பாரை இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கலாம். ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்பூனெல்லாம் நமக்கு தேவையே படாது, ஏன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். கையெல்லாம் ஆல்ரெடி கழுவிட்டேன். நம்ம வந்து இந்த சாம்பாரையும் இதில் இந்த கிரேவியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டில் இருக்கும். நம்ம என்ன தான் தட்டில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த சட்டி சோறில் சாப்பிட்ற சுகமே தனி. அதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று டிவியில் போட்டுட்டு அதை பார்க்குற சுகமே தனி. ஓகே, நம்மளோட சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே மட்டும் சாப்பிடக்கூடாதே, நம்மளோட ஐட்டம்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட வெங்காயத்தையும் ஒரு சைடில் போட்டுட்டு அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். என்ன தான் நம்ம ஸ்டவ்வில் பண்ணாலும் நமக்கு ஒரு மடியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல, அதனால ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். சரி, நம்ம ஹாலில் போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாலுக்கு வந்துட்டேன். நம்மளோட சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி இறால் தொக்கு வச்சேன். இறால் தொக்கு வைக்கும்போதே நான் மனசில் நினச்சேன், நைட்டு வந்து நம்மளோட அஸ்யூஷுவலாக நம்ம எப்படி சட்டி சோறு சாப்பிடுவோமோ அது இன்றைக்கி சாப்பிட்லான்னு நல்லா பிசைஞ்சிட்டு ஆனியனெல்லாம் இடையில போட்டு பிசைஞ்சிருக்கேன். இந்த ஆனியனை கொஞ்சம் எடுத்துட்டு, இந்த ப்ரான்ஸ் வெறும் 2 பீஸ் தான் கிடச்சிச்சு. சரி, இருக்கிற பீஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த விறகி சாப்பிட்றதுக்கு நம்ம பீஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை, பீஸ் இல்லாமலே நம்ம சாப்பிட்லாம். நல்லா இது பண்ணிவிட்டு
அடிப்பொலி. இதுக்கு கூட எங்கள் ஊரில் அந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் ஒரு எல்லோ கலரில் ஒரு டிஷ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை வந்து கிழங்கு மயக்குனதுன்னு சொல்லுவோம். அதையும் கூட விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் கிழங்கு இல்லை, அதனால நான் பண்ணலை. வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு தெரியல, ஏன்னா நைட்டு வீடே அமைதியாக இருக்குது. பசங்க தூங்குறாங்க, எங்கள் அத்தை எல்லோரும் தூங்குறாங்க. அதனால நான் கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறேன். உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம மண் சட்டியில் சுமாராக சாப்பிட்டாலும் அந்த லாஸ்ட்டாக வர அந்த அரப்பு, எங்கள் ஊரில் அரப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கிரேவியை வச்சு சோறை போட்டு நல்லா விரகி ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நைட்டு சாப்பிட்றதுக்கு செட் ஆகாதவங்க மத்தியான டைமில் ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சு மறுநாள் எடுக்கிற குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படியே பேச சாப்பிட்டுட்டே இருக்குன்னு போல் இருக்குது. தூக்கம் வேறு கண்ணில் இழுத்துட்டே வருது. ஏன்னா நாளைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு வேறு நம்மளோட ரெகுலர் ரொட்டீனை பார்க்கணுமே. பிக் பாஸ் வேறு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. யாரெல்லாம் பிக் பாஸ் இந்த வாட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யார் பிடிக்கும், இந்த வாட்டி சீசன் ஓகேவா என்ன எப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் வந்து சட்டி சோறை திருப்தியாக உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். என் கூடவே சேர்ந்து நீங்களும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வீடியோவை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.